அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல முழங்கால் மூட்டு தேய்மானம் உள்ளவர்களுக்கு வலி ரொம்ப சிவியரா இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா, வலியெல்லாம் குறைச்சிட்டோம். திரும்பி வலி வராம இருக்கிறதற்கு நிறைய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்றோம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய வீடுகள்ல என்ன மாதிரியான ஒரு செட்டப் இருக்கணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு பல பேர் வீடு கட்டும் பொழுதே நம்மளுடைய வயது முதிர்வை யோசிச்சு சில அமைப்புகளை செஞ்சிடுறோம். ரைட். என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாக வீட்டில் இன்னைக்கு நம்ம நிறைய படி வைக்கிறோம். வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா குறைந்தது 3 அல்லது 5 படிகளுக்கு மேலே வைக்கிறத தவிர்க்கலாம். அப்படி வைக்கிறதா இருந்தால் ஒரு 3 படி, அதுக்கப்புறம் நிற்கிற மாதிரியான ஒரு 2 அடி அல்லது 3 அடி அகலத்துக்கு ஒரு சின்ன ஃப்ளாட்டாக ஒரு இடம், அதுக்கப்புறம் ஒரு 3 படி அந்த மாதிரி வைக்கலாம். அல்லது வீடு வாசல்களில் நாம் அந்த ஸ்லோப்பை நம்ம போட்டுடலாம். அதை விட முக்கியமான விஷயம், பக்கத்தில் கைப்பிடி அவங்களுடைய இடுப்பு உயரத்துக்கு இருக்கணும். ஆவரேஜாக இது ஒரு 2.5 அடிக்கு இந்த கைப்பிடி போடுவாங்க. ரைட். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது பொதுவாக இன்னைக்கு பல வீடுகளில் அந்த நிலைக்கட்டை பார்த்தீங்கன்னா வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். இப்போ இருக்க வீடில் பார்த்தீங்கன்னா கீழே அந்த தடுப்பு மாதிரி எதுவும் இருக்கிறது இல்லை. அந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் நல்லது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.